ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். நிறைய பேருக்கு சந்தேகம், ராசியை வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பார்க்குறதா? ராசி என்பது உங்கள் மனதை அடிப்படையாக வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள். லக்னம் உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி 2 தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் நமக்கு ராசி லக்னம் 2 முக்கியம். இந்த ஆடி மாத கிரகநிலை பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் உட்கார்ந்திருக்கார், புதன் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்கு, குருவும் சூரியனும் இணைவு பெற்று கடகமனையில் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் வீற்றிருக்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாகிறார். சார் இது எப்போ சார் இது நடக்குது இந்த வக்ரம் அப்படின்னா, ஆடி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/7/2026 அன்று சனி பகவான் வக்ரமாக ஆகப் போகிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளில் 2ஆம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கு. சூரியன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு. அப்போது பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறக்கூடிய அமைப்பு. உங்கள் ராசியிலே குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். ஒரு நல்லவர், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு. நல்ல காலம் பிறந்து விட்டது இந்த கடகராசி என்பவர்களுக்குன்னு சொல்லலாம். தொட்டது துளங்கும், நினைத்தது நடக்கும், கஷ்டங்கள் அத்தனையும் விலகும், வலிவேதனைகள் இருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள். இப்போ அப்படியே இதுவரைக்கும் ஒரு இருட்டில் இருந்த நீங்கள் கடகராசி என்பவர்கள் இப்போ அப்படியே வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள். இதுவரைக்கும் எப்படி தான் போகணும், ஒரு பாதை தெரியாமல் இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு பாதை புலப்பட போகிறதுன்னு அர்த்தம். ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாமல் ஒரு வழிகள் எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை. கடந்த ஒரு 2 வருஷமாகவே நான் கடகராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அது அத்தனையும் மாறி போயிடுச்சு. போன வருஷம் இருந்த மனநிலை இப்போ இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு பாதை, எதையும் சாதிக்கலாம், எதையும் ஜெயிக்கலாம், துணிச்சலோடு செயல்படக்கூடிய என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மை இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஒரு நல்லவர், நல்லதை செய்யக்கூடிய, பாக்கியத்தை செய்யக்கூடிய குரு பகவான் உச்சமாக உங்கள் ராசியிலே வந்து உட்கார்ந்திருக்கார். அப்போ நல்லது நடக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. பெரிய மனிதர்களின் துணை கிடைக்கப் போகிறது. எப்போவோ நீங்கள் வழிபட்ட கடவுளுக்கு எத்தனை பிரார்த்தனைகள் பண்ணீங்க, அந்த பிரார்த்தனைகள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போது வந்துவிட்டது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இன்னும் நிறைய கடகராசி என்பவர்கள் குடும்பத்தில் சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்துட்டு இருங்கோம். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அல்லது குடும்பமே அமைக்காமல் தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இருந்தது. திருமணமே நடக்கலை சார், ஒரு 2 வருஷமாக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், குடும்பத்தை அமைக்கணும், என் வயதில் இருக்கின்றவர்கள் எல்லாம் குடும்பம் அமைந்து விட்டது, எனக்கு நடக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கெல்லாம் இப்போ இனிமேல் விடுதலை கிடைத்து விட்டது. என 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதி அந்த 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் இனிமேல திருமண வாய்ப்புகள் டக்குன்னு கைகூடும். திருமண தடை என்கிறதே இல்லை. குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரலாமா அப்படிங்கிற என்ன யோசனை கூட இருக்கும். அதாவது ஒரு பிரிஞ்சு ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் பிரிஞ்சு ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டில் இருந்தவர்கள் எல்லாமே இப்போ ஒரு திங்கிங் ப்ராசஸ், ஒரு சேர்ந்து விடலாம், நம்ம குடும்பம்தான், நம்ம சம்பாதிக்கிறது, அந்த ஈகோ கிளாஸ் இருந்ததெல்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய, ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும். 3ஆம் அதிபதி வலுப்பெறுகிறார், ஆட்சியாக இருக்கிறார், தைரிய வீரியம்,
பார்த்துக்கலாம், என்ன ஆயிரப்போகுது. அந்த தன்னம்பிக்கை கிடைக்கும். தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் யார் அப்படின்னா சூரியன். அந்த சூரியன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன துணிச்சல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும், வீரியம் இருக்கும், சாதிக்கலாம் என்கின்ற எண்ணம் வரும். அப்போது இந்த மாதத்திலிருந்து கடகராசி என்பர்கள் பாசிட்டிவ் தான். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பை ஒவ்வொரு படியாக மேலே ஏற போகிறீங்கன்னு அர்த்தம். இனி வீழ்ச்சி என்பது இல்லை. எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் செயலாக மாறக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 4ஆம் அதிபதி, அதாவது சுகத்தை இந்த கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற எண்ண உணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், அல்லது தாய் சார்ந்த விஷயத்தில் தாய்க்கும் சரி ஒரு ஹெல்த் சரியில்லை, அதாவது தாய்ப்பாசம் மிக்கவர்கள், அன்புக்கு ஏங்குகின்றவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள்னு சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு குறை, ஒரு அன்பில் குறை, ஒரு ஹெல்த்தில் ஒரு குறை, தாய் பாசத்தில் ஒரு குறை, கரெக்டாக கிடைக்கலையே என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்கள் எல்லாம் இப்போ அப்படியே சரியாகக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும். ஏன் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, 6ஆம் அதிபதி, அந்த குரு பகவானே 6ஆம் அதிபதியாக வருவார் இந்த கடகத்துக்கு. 6ஆம் அதிபதி உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கார். 6ங்கிறது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் குரு தான். அந்த குரு தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஆகணும். ஸோ அந்த கிரகம் உங்கள் தலை மேலே உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால கடன் விஷயம் கவனமாக செயல்படணும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது. கடன் யார் கேட்டாலும் தருவாங்க, ஆனால் தன்னுடைய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குமோ அதுக்கு மேலே போயிடக்கூடாது. போச்சனை என்ன சார் ஆகும்? கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும். எதிரி தொல்லை இருக்குமா? கண்டிப்பாக எதிரி தொல்லை இருக்கும். அப்போ எதிரி வர்றாங்க, அப்படி விலகி போகிறது நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரியான உணவு கட்டுப்பாடு எடுக்கணும், சரியான எக்ஸசைஸ் வேணும், அல்லது ஹெல்த்தை ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோணுச்சு, பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது ஸ்டொமக் ரிலேட்டடாக, வயிற்று சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட. ஸோ இதன் மூலமாகத்தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த வயிற்றில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். திருமண தடை உண்டா? இல்லை. இது வரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இப்போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற உணர்வுகளை உங்களுக்குள்ளே விதைக்கும். அப்போ திருமண ஆசை வரும், அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க, இப்போ டக்குன்னு அமைஞ்சிரும். அப்போது ஆடி மாதத்தில் இருந்து அந்த எண்ணங்கள், உணர்வுகள் கொடுத்து அதுக்கு அடுத்த மாதம் ஆவணி மாதத்திலிருந்து எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த கடகராசி என்பவர்கள். திருமணம் டக்குன்னு ஜாம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த இசைவுங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. அல்லது ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்களுக்கெல்லாம் 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், காதலில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். ஸோ இந்த மாதிரி திருமண பந்தத்துக்குள் என்ட்ரியாவதற்கு உண்டான, குடும்பத்துக்குள்ள என்ட்ரியாவதற்கு உண்டான அமைப்புகள், சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது. அடுத்து ஒரு நல்ல விஷயம், ஒரு குட் நியூஸ் அப்படின்னா அந்த குழந்தை பிறப்பு, குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ பிரார்த்தனைகள், எத்தனையோ செலவு செஞ்சிட்டோம் சார் இந்த கடந்த 2 வருஷமாக. அது ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடச்சிட்டா நான் எல்லா சந்தோஷத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா குரு குழந்தை காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உச்சத்தன்மையில் உங்கள் ராசியின் மேலே அமர்ந்து கொண்டு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது. அதைவிட மிக ஒரு படி முன்னேறி மேலே 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான்
11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ செவ்வாய் பகவான் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய மாதத்தில் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து குழந்தைக்காரகன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்ற காலகட்டமாக அமைகிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். சார் ஏன் சார் குருவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, குரு ஒரு நல்லவர். அவர் எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய தன்மை அந்த குருவுக்கு இருக்குது. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தில் என்ன இருக்குது? பாக்கியம் இருக்குது. பாக்கியத்தை வளர்க்கிறார். உங்களுக்கு பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய அனுமதியை தருகிறார். நல்லவைகளை தரப்போகிறது. சார் என்ன பாக்கியத்துக்காக உங்கள் மனசு ஏங்கி கொண்டிருக்கு? குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறதா? அதை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார். தொழில்துறையில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல, எனக்கு ஒரு பேரு புகழும் கிடைக்கல, எத்தனை தான் தொழிலில் போட்டாலும் பெரிய வருமானம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ இந்த மாதம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பாக்கியம், திடீர்னு ஒரு ஒப்பந்தம் வந்துருச்சு, திடீர்னு ஒரு லாபம் வந்துருச்சு, சந்தோஷம், மனமகிழ்ச்சி கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். வெளியூர், வெளிமாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறுகின்ற நல்ல மாதம். அப்போது நினச்சது நடக்கக்கூடிய, வீடு வண்டி வாகனங்கள் இடங்கள் வாங்கக்கூடிய, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய, இடம் மாற்றத்துக்கு வழிவகை கொடுக்கக்கூடிய, அரசு சார்ந்த துறைகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த கடகத்துக்கு அமையப்பெறுகிறது இந்த ஆடி மாதம். இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலையில் எப்போ இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், என்ன கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.